செகண்ட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன். அப்படி ஒன்றும் எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இல்லையே சார், நல்லா தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேற்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் எத்தனை தடவை மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆன்சர்ஸ் உங்களுக்கே தெரியும். அதுலேயும் மோசம் என்ன தெரியுமா சார், நோட்டிஃபிகேஷனை பார்த்தா பரவாயில்ல, நோட்டிஃபிகேஷனே வராமல் இவர் பார்க்குறாரு. அதுதான் ரொம்ப சோகமே இங்கே. ஸோ இப்படி மொபைல் ஃபோனை டக்குன்னு எடுத்து பார்க்குறதுனால நம்மளை வேறு ஒரு ஆப்ளிகேஷனுக்கு கொண்டு போய்டும். டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஸ்டாகிராம். அதுலேருந்து அடுத்ததுன்னு போய் அன்னைக்கு டேயே நமக்கு மெஸ்அப் ஆகிடும். இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் போதே சில பேத்துக்கு தோணும், இல்லை சங்கர் சார், நான் பார்க்குறதே இல்லை என் மொபைல் ஃபோனை, நான் வேலை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், மொபைலை பார்க்காம இருக்கிற நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்களா? ஓவர் திங்கிங் பண்ணுறதுமே இட்ஸ் அ பிக் டிஸ்ட்ராக்ஷன். ஓவர் திங்கிங் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சம் இயர்ஸ் பேக் என் கம்பெனியில் 2 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. 2 பயங்கர ஓவர் திங்கர்ஸ் தான். என்னம்மா திங்க் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லை சார் நேற்று ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பாஸ்ட்டை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறது. இன்னொருத்தர், சார் எனக்கு கம்யூனிகேஷனு ஸ்கில் செட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படி டெவலப் பண்ண போகிறேன்னு தெரில சார், ஏஐலாம் பயங்கரமாக வந்துருச்சு, என்ன நானே அப்டேட் பண்ணிக்கணும், அதுதான் சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்றாரு. இவரும் ஓவர் திங்கர் தான், பட் அபவுட் த ஃபியூச்சர். ஸோ இங்கே பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இதை பற்றி அதிகமாக ஓவர் திங்க் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் அகெயின் அ பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் கரெக்டாக ஷார்ப்பாக அந்த வேலையை அந்த டைம்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் பிளானராக இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸை அப்சல்யூட்டாக அவாய்ட் பண்ணிடணும். தேர்டு, ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, டாஸ்க்கை பற்றி மட்டுமே திங்க் பண்ணணும். இப்படி யாராவது இருப்பாங்களா சார்? இருக்கிறாங்களே, இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. நாளைக்கு உங்கள் கம்பெனியில் போய் பாருங்கள், உங்கள் எம்ப்ளாயீஸுக்குள்ளே யாரோ ஒருத்தர் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப ஷார்ப்பாக முடிப்பார், டக்குன்னு டெலிவரபிள்ஸ் பண்ணுவார். அவர் தான் நீங்கள் தேடுற எக்ஸாம்பிள்.